நீங்கள் கேட்கவிருப்பது தில்லி அண்ணா, ஆதவன் எழுதிய சிறுகதை. ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி. வாசுதேவன் சென்ற 1 மணி நேரத்தில் 10வது தடவையாக பால்கனிக்கு சென்று தெருவை மேலும் கீழுமாக ஆராய்ந்தார். பிறகு முகத்தில் ஏமாற்றத்துடன் வீட்டுக்குள் திரும்பினார். சமையல் அறையிலிருந்து எதற்கோ முன்னரை பக்கம் வந்த மனைவி இந்த நடையை பார்த்து விட்டதை உணர்ந்து சங்கடத்துடன் அவள் பார்வையை தவிர்த்தார். திருடும்போது பிடிபட்டது போல. இப்படி போய் போய் பார்த்துருந்தா அவ வந்துட போறாளா என்ன என்றாள் மனைவி. நான் அவளுக்காக ஒன்னும் பார்க்கல என்றார் வாசுதேவன். பொய்தான். அவ ஏன் வரா? அவளுடைய சொந்தக்காராலும் தான் இங்கே சில பேர் இருக்காளோ இல்லையோ, பெரிய வீடுகளும் காருமா. அவ வீட்டுக்கெல்லாம் போயிருப்பா. நியாயந்தானே? நம்மாத்திலே கார் இருந்தா நம்மாத்துக்கும் முதல்ல வந்திருப்பா. ஐயோ பொறுமே என்றார் வாசுதேவன். மனைவி சமையல் அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் அங்கிருந்து தொடர்ந்து அவள் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. நம்மாத்துல என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கா, டிவி இருக்கா, டெலிபோன் இருக்கா, நல்லதா 2 நாற்காலிகள் இருக்கா? இதை கேட்டுக்கொண்டே வெளியில் எங்கோ போயிருந்த அவளுடைய பெண் காமு, அவள் 2ஆம் அவள், மூத்தவளுக்கு கல்யாணமாகிவிட்டது, உள்ளே நுழைந்தாள். அவளும் சேர்ந்தாள். ஷோகேஸ் இருக்கா, கீசர் இருக்கா, மிக்சி இருக்கா, டோஸ்டர் இருக்கா? காமு இப்படி சொல்லிக்கொண்டே அப்பாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவர் முகத்தில் புன்னகை படர்ந்தது. நிறைய புஸ்தகங்கள் தான் இருக்கு நம்மாத்திலே இல்லையா என்றார். நிறைய ஸ்வெட்டர்கள், கோட்டுகள், இந்த பழைய சோஃபா செட், பழைய சுவர் கடிகாரம், பழைய கட்டில், பழைய அலமாரி, பழைய ரேடியோ. அப்புறம் என்று காமு சோஃபாவில் சற்று தள்ளி அமர்ந்தவாறு சொன்னாள். அப்புறம் பழைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹாஸ்யங்கள். வாசுதேவன் இதை கேட்டதும் பொய்க் கோபத்துடன் அவளை அடிக்க கையை ஓங்கினார். அவள் பொங்கும் சிரிப்புடன், Sample complete. Ready to continue?